கடந்த சில ஆண்டுகளாகவே கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழக்கிற சம்பவம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நிகழாம இருக்க நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும்னு மருத்துவர்கள் சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கூட்டத்துல நீங்க நிற்கும் போது ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டாம இருக்கிற வரைக்கும் சேஃப். அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களால கீழே குனிஞ்சு உங்க காலை தொட முடியல அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். உடனடியா நீங்க அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இரண்டாவதா, ஒரு கூட்டம் உங்களை நோக்கி புஷ் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா நீங்க அதே பொசிஷன்ல அதே டைரக்ஷனை நோக்கி நீங்க போகணும். அப்படியே கிராஸ் பை கிராஸா நீங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. மூணாவதா, பாக்ஸிங் பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் உங்களால சஃபகேஷனை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஸ்டாண்ட் பொசிஷன்ல நிக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நாலாவதா, ஒரு செவத்து ஓரத்திலேயோ ஒரு கதவு ஓரத்திலேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறுகிய பாதை வழியிலேயோ போகக்கூடாது. அங்கதான் சஃபகேஷன் அதிகமா இருக்கும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அஞ்சாவதா, இன்கேஸ் நீங்க இந்த கூட்டத்துல தவறி கீழே விழுந்துட்டீங்க, உங்களால எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாயோட கருவறையில குழந்தை எப்படி படுத்திருக்குமோ அந்த பொசிஷன்ல படுத்துட்டு ஒரு கையை விலா எலும்புலையும் இன்னொரு கையை தலை பின்னாடியும் வச்சுட்டு அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். கூட்டம் விலகினதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கூட்ட நெரிசல் ஏற்படும் போது நம்மள தற்காத்துக் கொள்ள முடியும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க.